கல்லணை யார் கட்டினாலும் கரிகாலன் தான் கல்லணை கட்டினது. எந்த இடத்துல இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள காவிரி ஆற்றுல தான் கல்லணை கட்டிடணும். காவிரியில எல்லாம் தண்ணி பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்குது. அந்த நீர் இருந்து யாருக்கும் பயன் இல்லாம கடல்ல போய் சேருது. தண்ணி கடல்ல போய் சேர்றதுனால தஞ்சையில் வாழக்கூடிய மக்கள் வெயில் காலத்துல தண்ணி இல்லாம கஷ்டப்படுதாங்க. மழை காலத்திலயும் தண்ணி இருந்தும் அவங்களால பயன்படுத்த முடியாமல் கஷ்டப்படுதாங்க. அப்ப அந்த தண்ணியை அணை கட்டி தடுத்து நிறுத்தினாங்கன்னா வெயில் காலத்திலயும் மழை காலத்திலயும் பயன்படுத்த முடியும்னு முடிவு செய்தான் கரிகாலன். அணை கட்ட ஆரம்பிக்குதான். அது இரும்பு கம்பியாலேயோ சிமெண்டாலேயோ கட்ட முடியாதுன்னா தண்ணி வேகமாக போகும்போது தண்ணி இழுத்துட்டு போயிடும். அதனால பெரிய பாறையை கொண்டு ஆற்றின மேல போட்டான். அந்த பாறையும் தண்ணி நீரானது இழுத்து வேகமாக போகும்போது பாறையும் கொண்டு போய் மண்ணுக்குள்ள கொண்டு புதைக்குது. மண்ணுக்குள்ள புதைத்த பாறைக்கு மேலும் பாறை கொண்டு போட்டான். அந்த பாறை ஒண்ணுக்கு நகராம இருக்கிறதுக்காக தண்ணியில கரையாத ஒரு விதமான களிமண்ணை கொண்டு அந்த பாறையில ஒன்னோடு ஒண்ணு பூசும்போது ஒன்னோடு ஒண்ணு ஒட்டிக்குது. ஒட்டும் போது அந்த பாறையானது நகராம இருக்குது. தண்ணியானது வெளியில போகாம தடுத்து நிறுத்திருக்குது. அப்படிதான் அணை கட்டியிருக்கான். இந்த அணை கட்டி எவ்வளவு நாள் ஆகுனா பல நூறு ஆண்டுகள் ஆகிருது. பல நூறு ஆண்டுகள் ஆகியும் இன்னைக்கும் உறுதியோடு இருக்குது கரிகாலன் கட்டிய கல்லணை.